Hi friends, welcome to Shivpedia. இன்னைக்கு டின்னருக்கு நான் வந்து அடை தோசை பண்ண போறேன். அதுக்கு வந்து நம்ம 1 o'clock வந்துட்டு ஊற வச்சிட்டு ஒரு 2 hours ஊறினதுக்கு அப்புறம் 3 o'clock இதை வந்து மாவு அரைச்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு 2 hoursக்கு அப்புறம் டின்னருக்கு நம்ம அடை தோசை சுடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த டம்ளர்ல 2 டம்ளர் பச்சரிசி ரா ரைஸ், அப்புறம் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பச்சைப்பயிறு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, இதுதான் அளவு. அது கூட 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 hours ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இது முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம வந்து அரைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 2 hours வெயிட் பண்ணணும். அந்த பருப்பு அரிசி எல்லாம் ஒரு 2 hours ஊறினதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கிரைண்டரில் போட்டாச்சு. நல்லா திருன்னு அரைக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி கண்டிப்பாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திருன்னு அரைக்கணும். அதுக்கப்புறம் மாவு வந்து ஒரு 2 hours வச்சுட்டு சுடும்போது அதில் வந்து கொஞ்சம் உப்பும் பெருங்காயம் சேர்த்துக்கணும். அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா வேணும்னா நம்ம சேர்த்துட்டு சுடலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி சுடுறது பிடிக்காது. எனக்கு ப்ளெயினாக சுட்டாதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதெல்லாம் சேர்க்காம தான் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு நல்ல கார சட்னி, இல்லாட்டினா நல்ல கெட்டி தேங்காய் சட்னி, இல்லாட்டினா ஒரு தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும். இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and click on the bell button for future video notification.